பிடித்து வெளியூர் விட்டோம். அதாவது இந்த வெளியூர் பண்ண அது வருது. சிங்கம் வருது. சிங்கம் அந்த மிருகத்தை சரிக்கு விட்டோம். ஆமா அங்க திரும்ப அனைத்து மிருகங்களை சகரித்து விட்டான். என் தாய் தாயை விடுத்து தெரிந்துவிட்டால் உடையாக அருளுக்கு என் தாய் அவர்களுக்கு தெரிந்தால் கோபித்துக் கொள்வார். கேட்க வேண்டாம். திரும்பும் போது நான் நந்திலத்து காவாரே என் காவாரானே அம்சமான புறவை இது. இதுவரை நான் கண்டது கிடையாது. கண்டதில்லை. அவரே இது அதிசயமான இது அதிசயமான எங்க எந்த குண்டு விளையாடும் போது அவங்க உட்காந்துக்கணும் நீ போயிட்டாங்கன்னா எவ்வளவு அதிசயமா இருக்கிறது. இது என்ன விந்தையோ அதிசயம்
அப்படி இருக்க விடுது இது இந்திரன் புறாவிதான் ஒரே நொடிக்கில் பிடிக்க வேண்டாம் ஆமா அதுதையா ஒரே நான் தான் புடிச்சேன் ஒரே நான் தான் புடிச்சேன் யார் புடிச்சதா நானு ஒரே ஒரே நான் தான் புடிச்சேன் டேய் நீ தாயா தலையை தூக்கிச்சு பொறுவா தலையை தூக்கிச்சா பின்வேட்டு தூக்கம் எப்பா ஒண்ணு தூங்க கேசிட்டு தான் வரேன் நான் ஏழுங்க 4 பேர் வந்து போட்டா கொண்டு போய் பொருளா வீரத்தோடு போடுகிறேன் ஒரு வேறுபாட்டை இருக்கு பாரு என்ன பட்டம் மகாராஜராஜஸ்ரீ கணபதியே எப்படி என்றால் ஆய்வுடி 56 தேவஸ்தாரக்கூடிய தர்மபுத்திர மகாராஜ் அது எழுதிச்சு தர்மபுத்திர மகாராஜ் எழுதி இருக்குது என்னவென்றால் இந்த பொறி அகப்பட்டது அழகா இருக்குது என்று ஏறி சவாரி செய்தாலும் பிடித்து கட்டினாலும் ஒரு கரம் 2 கரம் 1 சிரம் துண்டிக்கப்படும் இப்படிக்கு தர்மநந்தன் மக்களை போய் யார் அவன் தர்மநந்தன் பிடித்து கட்ட என்ன நடத்துறே உறவையை பிடித்து கட்டினால் 2 கரம் 1 சிரம் துண்டிக்கப்படும் அப்பேற்பட்டவன் அக்கால போய் புறவையை பிடித்து கட்டவன் கரம் சில துண்டிக்கப்படும் என்று லிகிதத்தை எழுதியிருக்கிறான் அவன் வல்லவனா நான் வல்லவனா பார்க்க வேண்டும் ஆமா உறவையை கொண்டு போய் பொன்னமல் தடியிலே கட்டி உறவையை எத்தியார் யார் வந்தாலும் எவன் வந்தாலும் தலையை வெட்டி தலைக்கறி சாப்பிட்டா அவன் யாவனாக இருந்தாலும் சரி உறவை அவனுக்கு இவன் பண்றான் என்னை வெற்றி பெற்ற அவன் புறவை விட்டு செல்வான் புறவை தடி யார் வந்தாலும் எனக்கு தெரிவித்து அதே கேளுசவர்களே இப்ப என்றால் இப்போதோ பப்பரம் புருவியை பிடித்து பொங்கு மாதிரி தடியில கட்டிவிடு புருவியை தேடிக்கொண்டு அர்ஜுனன் சபரார் இவர்களை